காசு கொடுத்தா எல்லாரும் ஈல்ட் ஆயிடுறாங்கல்ல. இப்போ அப்ப வந்து ஒத்துக்கிறீங்க திமுக அரசின் கீழ் செயல்படக்கூடிய காவல்துறையினர் காசு கொடுத்தா இங்க எல்லாத்தையும் பாரு, பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்களா? காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறையை பழி சொல்லாதீங்க. இன்றைக்கு யாரு தமிழ் தப்பு பண்றாங்களோ அவங்க தான் சொல்றாங்க. அது அது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு இப்போ லட்சத்துல ஒருத்தன் இருக்க மாட்டானா? இருப்பான். அது மாதிரி தான் இருப்பான். அவனை அதாவது சீர் செய்ய வேண்டியது சரிப்படுத்த வேண்டியது யாருடைய வேலை அதை சார்? சீர் செய்ய வேண்டியது பண்ண வேண்டியதுன்னா கீழே இருக்கக்கூடிய, அதாவது மனிதனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப எல்லாரும் இப்படியே இருங்கன்னா எதுக்கு ஒரு அரசு? இங்க பாரு, அவங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு அப்ப போயிடுவாங்கல்ல? அரசு அப்படியே விட்டுறலாம், போயிரும் அப்படியே. இப்ப அப்ப அரசு யாருமே எலெக்ஷன்ல நிக்க இப்ப அரசு மாட்டாங்கல்ல? இல்ல, பாதுகாப்பு இல்லைன்னா நீ ரோட்ல வந்து இங்க உட்காந்து பேசியிருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. அப்ப அரசு தேவையில்ல. அப்ப இந்த விஷயத்துக்கும் அரசு அரசு தேவையில்ல சார். ஏமா எப்பயோ சாதத்துல ஒரு சாதத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அத்தனை சாதத்தையும் எடுத்து நீ பிதிக்கி பாப்பியா வந்துருச்சான்னு. அத்தனை சாதத்தையும் அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை பாதுகாப்பு சார். கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அந்த பாதுகாப்பு நாங்க வரையறை பண்ணி நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.